ப்ரெக்னென்ட் உமன் அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு எதற்காக விடிஆர்எல் டெஸ்ட் வந்து செய்கிறாங்க. இதை தவிர ஹெச்ஐவி 1 and 2 அதோட பிளட் குரூப்பிங், சில பேருக்கு வந்து ஓஜிடிடி ஓரல் குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட், இதை தவிர ஃபுல் பிளட் கவுண்ட், யூஎஃப்ஆர், இந்த மாதிரி டெஸ்ட் வந்து எதுக்காக அடிக்கடி செய்கிறாங்க. இதை தவிர மேலும் பல பரிசோதனைகள் எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டும். ஸோ இது தொடர்பாக பல விஷயங்களை இன்றைய வீடியோவில் நான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் மதர்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஒவ்வொரு ஹஸ்பண்டும் உங்களோட வைஃபில் கேர் எடுத்து இந்தந்த டெஸ்ட் எல்லாம் ரெகுலராக நீங்கள் செய்திருக்கிறீங்களா அப்படின்றதையும் வந்து கவனித்து கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அது தொடர்பாக முழுமையான ஒரு விளக்கத்தை தரும். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாதீங்க. அப் டு என் வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா பொதுவாக விடிஆர்எல் டெஸ்ட், அதாவது வெனரல் டிசீஸ் ரிசர்ச் லேபரட்டரி டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் வந்து பொதுவாக எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் செய்யப்படுகின்ற ஒன்று. ஸோ இந்த டெஸ்ட் வந்து எதுக்காக செய்கிறாங்க, கட்டாயம் செய்ய வேண்டுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் பலருக்கும் காணப்படும். ஸோ அது தொடர்பாக விளக்கத்தை நான் உங்களுக்கு முதல்ல தந்துடுறேன். இந்த விடிஆர்எல் டெஸ்ட் அப்படின்றது வந்து சிபிலிஸ், அதாவது ஒரு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அதாவது ஒரு வகையான பால்வினை நோயை இருக்குதா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற பரிசோதனை தான் விடிஆர்எல் டெஸ்ட். இந்த விடிஆர்எல் டெஸ்ட் வந்து ஒருவேளை ப்ரெக்னென்ட் மதர்ஸ், அதாவது கர்ப்பிணி தாய்களுக்கு இந்த நோய் வந்து காணப்படுமாக இருந்தால் காலப்போக்கில், அதாவது வந்து டெலிவரியின் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கன்ஜெனிட்டல் சிபிலிஸ், அதாவது பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு சிபிலிஸ் நோய் வந்து தொற்றிக்கொள்ளலாம். எனவே இது தொடர்பான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு தான் பொதுவாக விடிஆர்எல் டெஸ்ட் வந்து முதல்ல செய்வாங்க. ஒருவேளை தாய்க்கு விடிஆர்எல் டெஸ்ட் பாசிட்டிவ் அல்ல ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது சிபிலிஸ் வந்து ஏற்கனவே அந்த தாய்க்கு வந்து இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியால் வந்து கண்டிப்பாக அந்த சிபிலிஸ் நோயானது குழந்தைக்கு வராமல் தடுக்கலாம். ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலதிக தகவல்களுக்கு நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி சேனலில் விடிஆர்எல் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இரண்டாவது விஷயம், பொதுவாக இரண்டாவதாக செய்யப்படுகின்ற டெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஹெச்ஐவி டெஸ்ட். ஹெச்ஐவி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெச்ஐவி 1, 2 அப்படின்னு சொல்லி 2 பரிசோதனைகள் செய்வார்கள். காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்ஐவிலையும் கொரோனாவில் அதிகளவு வேரியன்ட் இருக்கிற மாதிரி பொதுவாக ஹெச்ஐவிலையும் இந்த 2 வைரஸ்கள் வந்து ரொம்பவே டேஞ்சரானது. அதான் ஹெச்ஐவி 1 and 2. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். தாய்க்கு ஹெச்ஐவி 1 and 2 இன்ஃபெக்ஷன் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கும் கன்ஜெனிட்டல் ஹெச்ஐவி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிறப்பின் போதே ஹெச்ஐவியோடு அந்த குழந்தை பிறக்கிற சான்சஸ் வந்து காணப்படுகிறது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக கண்டிப்பாக ஹெச்ஐவி 1 and 2 டெஸ்ட் வந்து செய்வாங்க. ஒருவேளை இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை தடுக்கிறதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. எனவே தாய்க்கு வந்து ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் பிள்ளைக்கு வராமல் தடுக்கிறதுக்கான அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக பொதுவாக செய்யப்படுகின்ற முக்கியமான டெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் பிளட் குரூப்பிங். பிளட் குரூப்பிங் வந்து கண்டிப்பாக கட்டாயம் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய செக்ஷுவல் பார்ட்னர், அதாவது வந்து உங்களோட ஹஸ்பண்ட் வந்து RH பாசிட்டிவ், நீங்கள் வந்து RH நெகட்டிவ், அதாவது பெண்கள் வந்து RH நெகட்டிவ், உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து RH பாசிட்டிவாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களோட குழந்தைகளும் வந்து RH பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. எனவே ஒருவேளை உங்களுடைய பேபி வந்து RH பாசிட்டிவ், நீங்கள் RH நெகட்டிவாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் முதலாவது டெலிவரியின் போது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இரண்டாவது டெலிவரியின் போது கண்டிப்பாக அந்த இரண்டாவது குழந்தைக்கு வந்து பிரச்சனை வரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீமோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய 2 பேருடைய பிளட் குரூப்பும் கலக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தாயில் உருவாகி இருக்கிற அந்த ஆன்டிபாடிஸ் வந்து
குழந்தைகளை வந்து தாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. பட் இதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் வந்து குணப்படுத்தலாம், தடுத்து கொள்ளலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அதை தான் நாங்கள் சொல்லுவோம் ரோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து முக்கியமான ஒரு விஷயம். எனவே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக உங்களுடைய பிளட் குரூப்பிங்கை வந்து செய்து கொள்ள வேண்டும். அதோட உங்களுடைய பார்ட்னருடைய அந்த பிளட் குரூப்பையும் வந்து நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். தென் 4வதாக செய்யப்படுகின்ற டெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் மலேரியா டெஸ்ட். பொதுவாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் மலேரியா வந்து ஃபுல்லாக எரடிக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு மலேரியா பேஷண்ட்ஸும் வந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படின்றதுனால மலேரியா டெஸ்ட் வந்து இலங்கையில் பொதுவாக செய்யப்படுகின்றது கிடையாது. ஆனால் இந்தியா அல்லது ஏனைய நாடுகளில் வந்து சில பகுதிகளில் மலேரியா வந்து அதிக அளவில் காணப்படும். ஸோ கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வந்து மலேரியா டெஸ்ட்டும் செய்ய வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவேளை உங்களுக்கு மலேரியா இன்ஃபெக்ஷன் காணப்படுகின்றதா இருந்தால் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மலேரியா இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுடைய குழந்தைக்கும் போய் சேரும். குழந்தையும் வந்து பிறக்கும்போது மலேரியாவோட பிறக்கும், அது தொடர்பாக வெவ்வேறு பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். ஸோ இது தொடர்பாகவும் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக மலேரியா டெஸ்ட்டும் வந்து செய்வாங்க. மேலே குறிப்பிட்ட டெஸ்ட்களை தவிர பொதுவாக ரொட்டீனாக செய்யப்படுகின்ற டெஸ்ட் வந்து சில வகையான டெஸ்ட் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்த டெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்கேனிங் டெஸ்ட். பொதுவாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேனிங் வந்து உங்களுடைய குழந்தையினுடைய வளர்ச்சிகளை வந்து கண்டுபிடிப்பதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்குதா, அசைவுகள் இருக்குதா, எந்த வகையான பேபிஸ் அப்படின்றத கூட இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் டெக்னிக் மூலம் கண்டுபிடிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெகுலர் செக்கப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். இதற்கடுத்ததாக பிளட் ப்ரெஷரும் வந்து வளமையாக செக் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதை தவிர ஃபுல் பிளட் கவுண்ட். பொதுவாக ஃபுல் பிளட் கவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ப்ரெக்னென்ட் மதர்ஸுக்கு செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவேளை உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தாலும் அந்த ஃபுல் பிளட் கவுண்ட் மூலம் கண்டுபிடிக்கலாம். இதை தவிர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஹீமோகுளோபின். ப்ரெக்னென்ட் மதர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீமோகுளோபின் சடனாக ட்ராப் ஆகிற சந்தர்ப்பம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஹீமோகுளோபின் வந்து குறிப்பிட்ட ஒரு லெவலில் காணப்பட வேண்டும். அதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட், அயன் டேப்லெட், ஸோ இது தொடர்பான உணவுகள் வந்து உள்ளெடுத்துக்கொள்ள சொல்லுவாங்க. ஸோ ஹீமோகுளோபின் சரியான லெவலில் இருக்குதா இல்லையா அப்படின்றதையும் வந்து ஃபுல் பிளட் கவுண்ட் மூலம் செக் பண்ணி கொள்ளுவாங்க. ஸோ ஃபுல் பிளட் கவுண்ட்டும் முக்கியமாக செய்யப்பட வேண்டிய ஒரு பரிசோதனை. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் OGTT அல்லது GCT, குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட் அல்லது ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ட் டெஸ்ட். இது வந்து பொதுவாக ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து டயபெட்டிக் பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த டெஸ்ட் செய்வாங்க. ஆனால் ப்ரெக்னென்ட் மதர்ஸுக்கு, அதாவது நீங்கள் குறைந்த வயதில் இருக்கிற போதும் உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இல்லாத போதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெக்னென்ட்டாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தற்காலிகமாக டயபெட்டிக்ஸ் வந்து ஏற்படலாம். இந்த கண்டிஷனை நாங்கள் சொல்லுவோம் வந்து கெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ். ஸோ இந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நீரிழிவு. இது எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு சில பெண்களுக்கு மட்டும்தான் ஏற்படும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிவரிக்கு அப்புறமா வந்து க்யூர் ஆகிடும். ஆனால் ஒருவேளை அந்த டயபெட்டிக் கண்டிஷன்ஸ், அந்த தற்காலிகமான அந்த நீரிழிவு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் கவனிக்காமல் விடும் பட்சத்தில் கண்டிப்பாக பெரியதொரு பிரச்சனையை கொண்டு வர உங்களுடைய பேபிக்கு பாதிப்பினை ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பமும் காணப்படுகின்றது. உங்களுக்கும் காலப்போக்கில் நீரிழிவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெகு சீக்கிரமாகவே வரக்கூடிய சான்ஸ் வந்து காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக நீங்கள் அதிகளவான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஸோ OGTT அல்லது குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட் அப்படின்றத வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதை தவிர பொதுவாக கொமனாக செய்யப்படுகின்ற பரிசோதனை என்ன அப்படின்னு சொன்னால் UFR, யூரின் ஃபுல் ரிப்போர்ட். யூரின் ஃபுல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களுக்காக UFR வந்து செய்யப்படுகின்றது. இருந்தாலும் ப்ரெக்னென்ட் மதர்ஸுக்கு UFR, யூரின் ஃபுல் ரிப்போர்ட் செய்வதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அடிக்கடி இவர்களுக்கு ஏற்படுகின்ற யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிப்பதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தற்காலிகமாக குறைகின்ற சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. எனவே இந்த டைமில் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ரொம்பவும் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி ஏற்படும். எனவே இந்த டைமில் வந்து UFR ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் 100% அக்குரேட்டான ஒரு ரிசல்ட்ஸை தரப்போகிறதில்லை. மேலதிக உறுதிப்படுத்தல்களுக்கு, அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும் பட்சத்தில் யூரின் கல்ச்சர் டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்ளுவாங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 8 இம்பார்ட்டண்டான டெஸ்ட் வந்து ரொம்பவே முக்கியமான டெஸ்ட். அதோட இது தொடர்பான பல விஷயங்கள் உங்களுக்கு தந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் மேல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.